अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல்। இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்। இந்த தக்காளி சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னு தான் சொல்லலாம்। செய்யிறது ரொம்ப சுலபம் தான், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும்। வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। தக்காளி சாதம் இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன்। குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு। 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன்। ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம்। இது ரெண்டும் நல்லா பொரியட்டும்। அதுக்குள்ளேயும் தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம்। 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்। இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பாதி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீதி பாதியை நான் ஆனியன் ரைத்தாக்கு யூஸ் பண்ணிக்குவேன்। 7-8 பூண்டு பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்। 3 பச்சை மிளகாய், 4 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன்। இப்போ கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு। இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம்। வெங்காயம் வந்து அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட வேணாம், பாதி அளவுக்கு வச்சுருங்க। அதாவது 2 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும்। வெங்காயம் வந்து கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும்। பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி இல்லைனா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்। இஞ்சி வந்து ஆட் பண்ணிடாதீங்க, இஞ்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரியாணி டேஸ்ட்டு போயிடும், அதனால் இஞ்சி வந்து ஆட் பண்ணிடாதீங்க, வெறும் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க। வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா இப்போ வதங்கிடுச்சு। இது கூட ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க। இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு। இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும்। நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம்। தக்காளி வந்து கொஞ்சம் ரஃபாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாமல் லைட்டாக மூடி போட்டு தக்காளியை வேக விட்டு எடுத்துக்கலாம்। தக்காளி சாதம் நம்ம நிறைய வெரைட்டிஸில் செய்யலாம், இன்றைக்கி வந்து நான் குக்கரில் செஞ்சுருக்கேன்। இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பார்க்கலாம்। இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நான் வேக விட்டுருந்தேன்। தக்காளி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு। கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும்। இப்போ வந்து தக்காளி ரெடியாக இருக்குது। நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம்। 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன்। மிளகாத்தூள் வந்து இது காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க। 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன், கலருக்காக தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்। 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன்। மல்லித்தூள் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க। 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிடக்கூடாது, இதுதான் தக்காளி சாதத்துக்கு மசாலா। மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க। இப்போ பாருங்கள், மசாலா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கியிருக்கு। இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன்। கொத்தமல்லி வந்து தக்காளி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க। கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு। இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கலாம்। நான் வந்து இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதே கிளாஸால் 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கணும்। ஆனால் நான் வந்து அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறதில்ல, 3/4 கிளாஸ் மட்டுமே தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்। உங்கள் மசாலாவை பொறுத்து நீங்கள் தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கோங்க। தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம்। தண்ணி இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு। இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம்। தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணிக்கணும்। நான் வந்து சாதாரணமான புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதாவது பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன்। 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அலசி ஊற வச்சுட்டேன், ஊற வச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க। அரிசி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க। உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்। இப்போ பாருங்கள், ஒரு 2 விசில் ஆகிடுச்சு। குக்கர்லேருந்து நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க। ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு டைம் தகுந்த மாதிரி வந்து அரிசி வெந்து வரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க। என்னோடய குக்கரில் 2 விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும்। இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது, வாசமும் கமகமன்னு இருக்குது। இந்த தக்காளி சாதம் வந்து இன்னும் வந்து ஆறி போக நல்லா வந்து உதிரியாகி வந்துடும்। இப்போது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு। இந்த தக்காளி சாதம் வந்து செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆணுச்சு। குக்கர்லேருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், மொத்தமே 15 நிமிஷம் தான் எனக்கு ஆணுச்சு। பேச்சுலர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்। குக்கரில் செஞ்சால் குழஞ்சா மாதிரி வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம சாதம் வடித்து செஞ்சால் எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த தக்காளி சாதமும் இருக்கும்। கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்। கரெக்டாக நீங்கள் விசில் விட்டு தம் போட்டு எடுத்திங்கனாலே நம்ம வந்து வடித்து செஞ்ச மாதிரியே தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும்।
இந்த தக்காளி சாதத்தோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆனியன் ரைத்தாவும் நான் வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தாவோட தக்காளி சாதம் வந்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தக்காளி சாதம் ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நான் தக்காளி சாதம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் நான் போடக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.